நான் மாணவி செல்வி ஃபெரோசா. என்பது வெறும் ஏடுகளில் எழுதப்படும் வார்த்தைகள் அல்ல. அது ஒரு தனி மனிதனின் குருதியிலும் வியர்வையிலும் செதுக்கப்படும் சிம்மாசனம். அந்த சரித்திரத்தின் பக்கங்களில் ஏழை எளிய மக்களின் பசிப்பிணியை அறுத்து சாதி மத பேதங்களை சாம்பலாக்கி ஒரு புதிய யுகத்தை படைத்த மாபெரும் புரட்சியாளனை பற்றி பேச வந்திருக்கிறேன். அவர்தான் பெருந்தலைவர் காமராஜர். சமதர்மம் என்ன விலை என்று கேட்டது ஒரு காலம். கல்வி என்பது சிலருக்கு மட்டுமே சொந்தமான சொத்து என்று பூட்டி வைக்கப்பட்டிருந்த இரும்பு பெட்டகத்தை தன் கரம் கொண்டு உடைத்தெறிந்தவர் யார்? அவர் வெறும் பள்ளிக்கூடங்களை திறக்கவில்லை, மூடப்பட்டிருந்த கோடிக்கணக்கான ஏழை குழந்தைகளின் விதியை திறந்து வைத்தார். பணக்காரன் வீட்டு பிள்ளை மட்டும்தான் படிப்பதா, ஏழை வீட்டு பிள்ளை ஏங்கி கிடப்பதா என்ற கேள்வி சென்னை மாகாணத்தின் சட்டமன்றத்திலே முழங்கிய போது அதிகார வர்க்கத்தின் ஆணவ கோட்டைகள் நடுங்கின. இங்கே பலரும் காமராஜரை ஒரு சாதுவான எளிய தலைவர் என்று மட்டுமே சுருக்கி பார்க்கிறார்கள். நான் சொல்கிறேன், அவர் மென்மையானவர் அல்ல, அவர் ஒரு தீர்க்கமான சர்வாதிகாரி. ஆனால் யாருக்கு சர்வாதிகாரி தெரியுமா? ஏழைகளின் பசியை அலட்சியப்படுத்திய அதிகார வர்க்கத்திற்கும் கல்வியை மறுத்த சுயநல கூட்டத்திற்கும் அவர் ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கும் சர்வாதிகாரி. மதிய உணவு திட்டத்தை அதிகாரிகள் பணமில்லை என்று தடுத்த போது திட்டத்தை நிறுத்துவதாக இருந்தால் என் பதவியை முதலில் பிடுங்குங்கள், சட்டங்களை மாற்றுங்கள் என்ற ஒற்றை வரியிலே அதிகார வர்க்கத்தை மிரட்டி பணிய வைத்தாரே, அந்த இரும்பு கரம் கொண்ட ஆளுமைதான் காமராஜர். அவர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் வெறும் உணவு திட்டம் அல்ல, அது பசியோடு இருந்த ஒரு சமூகத்தின் மீதான வர்க்க போர். ஒரு ஏழை குழந்தையின் கையிலே ஏந்திய தட்டு இந்த சமூகத்தின் சமத்துவத்திற்கான ஆயுதமாக மாறியது. சாதி பிரிவினைகளும் வர்க்க பேதங்களும் இந்த மண்ணை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், கல்விக்கூடங்களில் சாதி இல்லை, மனிதர்களில் பேதமில்லை. இதுதான் சமதர்மம். அதிகாரத்தை அடித்தட்டு மக்களின் வாசலுக்கு கொண்டு வந்தாரே, அதுதான் சோசியலிசம். கோடிகளில் புரண்டவர்கள் மத்தியிலே கிழிந்த சட்டையோடும் ஒற்றை பெட்டியோடும் நாட்டை ஆண்ட ஒரு தலைவனை இந்த உலகம் அதற்கு முன்னும் கண்டதில்லை, இனிமேலும் காணப்போவதும் இல்லை. உலக வரலாற்றில் எத்தனையோ தலைவர்கள் தங்கள் ராணுவ பலத்தால் தேசங்களை வென்றார்கள். ஆனால் காமராஜர் என்ற ஒற்றை மனிதன் காகித பேனாக்களையும் கரும்பலகைகளையும் கொண்டு அறியாமை என்ற இருண்ட பேரரசை வீழ்த்தி அறிவு புரட்சி செய்தார். துப்பாக்கி குண்டுகளை விடவும் ஏழை குழந்தைகள் கற்கும் எழுத்துக்கள் வலிமையானவை என்பதை உலகிற்கு உணர்த்தியவர் அவர். சிந்தியுங்கள், இன்று நாம் பேசும் சமத்துவம் எங்கே இருக்கிறது? அவர் அன்று விதைத்த சமதர்ம புரட்சி தான் இன்று நம்மை இந்த மேடையில் நிமிர்த்தி உட்கார வைத்திருக்கிறது. உங்களின் சிந்தனை திறனும் உங்கள் கைகளில் இருக்கும் பேனாவும் அன்று அவர் ஏழைகளுக்காக போராடி பெற்று தந்த உரிமையின் பலன். அவர் காட்டிய பாதை தூங்கி கிடப்பதற்கான வழி அல்ல, அது சமத்துவத்தை நோக்கி ஓடுவதற்கான நெடும்பாதை. காமராஜர் கண்ட அந்த சமதர்ம கனவை, சாமானிய மக்களின் எழுச்சியை இந்த சென்னை மாவட்டத்தின் ஒட்டுமொத்த இளைய தலைமுறையும் தன் கைகளில் ஏந்தி வென்று காட்டும் என்று முழங்கி விடைபெறுகிறேன். நன்றி. வர்க்க பேதமற்ற சமதர்மம்.